இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் நமக்கெல்லாம் பாட்டாளி சொந்தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை தந்திருக்கிறார். சமீப காலமாக நடந்து வந்த குழப்பங்களுக்கு அது பதிலாக அமைந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழுவாகவும் அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம், அதாவது கட்சியின் தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்கள் எல்லாம் ஆகஸ்ட் 26 வரைக்கும் இந்த பதவியில் நீடிப்பார்கள் என்ற தீர்மானத்தையும் அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தை, ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்களா சொல்லிக்கிறீங்க, நீங்களா பொதுக்குழுன்னு சொல்லிக்கிறீங்க, இதுக்கான ஆதாரம் என்னன்னு, அந்த ஆதாரமாக இன்றைக்கு செய்தி தொடர்பாளர் அதை கொடுத்திருக்கிறார். அதை பாட்டாளி சொந்தங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வரவேற்று எல்லா பக்கத்திலும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய உற்சாகத்தை தந்திருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரின் கீழ் செயல்படுவதற்கும் அந்த தலைமையின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. கொஞ்சம் சந்தேகத்தோட யாரெல்லாம் இது கட்சியா அப்படின்னு யோசித்து எந்த பக்கம் அணி அப்படின்லாம் பேசிட்டு இருந்ததெல்லாம் இனிமே விட்டுட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அது ஒன்றுதான். அதன் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அந்த தலைமையில் தான் வருகின்ற தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொள்ளும் என்பதனை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு ஊடக நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். பாட்டாளி சொந்தங்களுக்கு இதுவரையும் இருந்த குழப்பங்களை விட்டுவிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நாம் ஒருங்கிணைந்து களம் காண்போம் என்று அழைப்பையும் இந்த தருணத்தில் விடுக்கிறோம். இது கூடுதலான ஒரு தகவல். இதுவரைக்கும் நடைப்பயணம் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் போகிற இடம் எல்லாம் பெருங்கூட்டமும் மக்களுடைய எழுச்சியாகவும் வரவேற்போடும் இது வந்துட்டு இருக்கிறாங்க. சித்திரை மாநாடு, முழுநிலவு மாநாடே அவரை கீழ் வேலை செய்வதற்கு, பணிபுரிவதற்கு, தலைமை ஏற்பதற்கு எல்லாரும் தயாராக இருப்பாங்க. மிகப்பெரிய நிரூபணம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. அது சித்திரை முழுநிலவு மாநாடு மிகப்பெரிய நிரூபணமாக அமைந்தது. ஏன்னா அதை தலைமையேற்று நடத்துவது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இதுவரைக்கும் எந்த குழப்பத்தையும் பற்றி கவலைப்படாமல் மக்கள் பணியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறார். அதுக்கு மக்களும் உடன்பட்டு கூட வந்து நிற்கிறாங்கிறது தான் மிகப்பெரிய சாட்சி. எப்பயுமே உணர்வு ரீதி மட்டும் பத்தாது, ஒரு ஆதாரபூர்வமாக சாட்சிபூர்வமாக வேண்டும் என்று எல்லாம் கேட்டனால அதையும் முறைப்படி செய்து கொடுத்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயக ரீதியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையின் கீழ் சட்டப்படி ஜனநாயகப்படி என்னெல்லாம் செய்யணுமோ அதை சரியாக செய்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதா இதோட. அவங்க இன்னைக்கு செய்தி தொடர்பாளர் பாலு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் கொடியை பயன்படுத்த முடியும் என்று அறிவித்திருக்கிறார். இது மிக முக்கியமான தகவல். என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா பேரை சொல்லி நீங்க நடத்தினாலும் அதுவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கீழே நடக்கிறதா தான் செய்தியாகும், பதிவாகும். பாமக என்பது தலைவராக கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைவர் இயங்குவது தான் நீங்க யாரு நடத்தினாலும். ஆனா இதுல ரொம்ப குறிப்பா இந்த கட்சியை பிளவுபடுத்த வேண்டும், இதில் அன்புமணி தலைவராக இருக்கக்கூடாது என்ற முஸ்திபுகளோடு சில பேர் செயல்படுறாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற செயல்பாடு தான் இப்ப நகர்ந்து வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டாம் என்பது கூட கிடையாது. கட்சியவே ஒண்ணும் இல்லாம ஆக்கணும், இல்ல திமுக கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் நடைமுறையோட சில பேர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா, அதுக்கு தான் இப்போ முழுமையா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்கள் மிகப்பெரிய விஷயத்தை கையில் எடுத்து எல்லாத்தையும் ஜனநாயக ரீதியாக, சட்ட ரீதியாக அதை செயல்படுத்தி முடித்திருக்கிறார்.